ரிலாக்ஸ் ராம்ஜி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2026 ஆண்டு வரை 12 ராசியினருக்கும் சனிப்பெயர்ச்சி என்னென்ன விதமான மாற்றங்களை தரும், ஏற்றங்களை தரும், கஷ்டங்களிலிருந்து விடுபட வைக்கும் அல்லது கஷ்டங்களை தரும் என்பனவற்றையெல்லாம் அழகுற விரிவாக எளிமையாக என்னுடைய இனிய நண்பர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் தொகுத்து கணித்து கொடுத்திருக்கிறார். கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றியை உங்களுக்கு தந்துருவார். சராசரிக்கும் கூடுதலான வெற்றி என்பார்களே, அப்படி ஒரு வெற்றியை நீங்களே எதிர்பார்த்திராத வெற்றியை தந்துருவார். சேமிப்புகள் அதிகரிக்கும், ஆதாயம் தரும் விஷயங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய முதலீடு என்பன அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம். திட்டமிட்டு சரியாக செயல்படுவீர்கள், கடினமாக உழைப்பீர்கள், அந்த உழைப்புக்கேற்ற லாபத்தை பெறுவீர்கள். மனதை ஒருமுகப்படுத்துகின்ற ஆற்றல் அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சொத்து முதலான விவகாரங்களில் நிலவிக்கொண்டிருந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய காலகட்டம் இது. சமூகத்தில் உயர்ந்த பதவிகளை பெறுவீர்கள். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கப் போகிறது. உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் கண்டுகொண்டே இருப்பார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் அனுசரணையாகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் நிற்பார்கள். இதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் முதலான விஷயங்களில் எந்த குறைவும் ஏற்படாது. இருந்தபோதிலும் எல்லா விஷயங்களிலும் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். அதே போல பங்குதாரர்கள் இருந்தால் அவர்களிடம் நன்றாக கலந்து ஆலோசித்த பிறகே நீங்கள் உங்கள் காரியத்தில் ஈடுபட வேண்டும். அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். கட்சியினுடைய மேலிடத்தினுடைய கனிவான பார்வையானது உங்கள் மீது விடும். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். மக்களிடம் நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. பாராட்டு அதிகரித்து கொண்டே இருக்கும். பணம் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். சக கலைஞர்கள் உங்களோடு நட்புறவாடுவார்கள். அவர்களால் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பெண்கள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியானதொரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள், உருவாக்கிக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தாரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். முக்கியமாக கணவருடன் பாசத்தோடு பழகுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை நிகழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம், பயம் தோன்றலாம். அவற்றிலிருந்து விடுபடுங்கள். மாணவர்கள், மாணவிகள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். பழைய தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். புத்துணர்ச்சியோடு பாடங்களை படிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கான பரிகாரம், அருகில் இருக்கிற ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று தரிசித்து வாருங்கள். இது பாவங்களை போக்கித் தரும். சிக்கலான பிரச்சனைகளிலிருந்து விடுபடச் செய்யும். கடன் பிரச்சனை என்பது கட்டுக்குள் இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீள்வீர்கள். வணக்கம்.